हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्रगुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातं औमुचत् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं भूतैर्महद्भिर्यजिमाः पुरो विभुः निर्मायशेते यदमोषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृषिष्ट भगवान् वचांसि मे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो प्रेमप्रदानैकविचक्षणाभ्यामनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविन्द जय बोल सद्गुरु महाराज की जय நம்முடைய வாழ்க்கை ஒரு பாசிங் க்ளவுட்ஸுங்கிறாலே இந்த மேகம் போயிட்டே இருக்கே அது மாதிரி சொல்லலாம். இல்லைட்டா தாமிரபரணியில் தண்ணி ஓடிண்டே இருக்கே அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்முடைய எண்ணங்களுடைய ஓட்டம். பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது வேறு எந்த எண்ணமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் பால் குடிச்சுட்டே இருக்கணும் தான். அது வெறுமனை தூங்கும்போது கூட பால் குடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு அப்போதைக்கு இந்த பால் குடிக்கிற எண்ணம் தான், வேறு எந்த எண்ணமும் கிடையாது. கொஞ்சம் பெரியவனாக ஆகிட்டான்னா விளையாடிகிட்டே இருக்கும் குழந்தைகள். விளையாடிகிட்டே இருந்தால் அப்போ சாப்பிடணும் கூப்பிட்டா கூட நம்ம வேண்டான்னு சொல்லும். ஏன்டா சாப்பிட போகலையான்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவான்னு. அம்மா தான் உனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடும். அப்படி விளையாட்டு எண்ணங்களாகவே இருக்கும். அந்த காலத்துலேயாவது ஓடி விளையாடினார்கள். பாரதியார் எவ்வளோ தீர்க்கதரிசியாக இருக்கார் பார்த்துருங்கோ. கலியுகத்தில் யாரும் ஓடாமல் உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டர்லேயே விளையாடுவா குழந்தைகள், இல்லை மொபைலில் விளையாடுவான்னு தெரிஞ்சுட்டு தான் அவர் அன்றைக்கே பாடினார். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இனிமே வர வர கலியுகத்தில் உக்காந்துட்டு விளையாடுவா, தனியாக விளையாடுறது தனித்தனியாக விளையாடின்னு இருக்கா. அப்படி இல்லாமல் கூடி விளையாடு பாப்பான்னா. அப்படி உட்காந்துட்டே விளையாடினாலும் நல்ல விளையாட்டு விளையாடுறதில்ல. நானும் பார்த்தேன், ஏதோ ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி விளையாடுறான், அல்லது ஒரு காரை எடுத்துன்னு ஒருத்தர் பைக் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் ஏதாவது ஒழுங்காக ஓடுறதில்ல, கண்ணாபுனான்னு ஓட்டி அங்கங்கே இடித்து ஓட்டுற மாதிரி ஒரு கார் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி இடிச்சுன்னு காரை ஓட்டுறேன்னு கேட்டால், இப்படி ஓட்டினா தான் மார்க்கு கிடைக்குங்கிறான். இது மாதிரி விளையாடும் போதே காரை இடித்து ஓட்டி விளையாடினவன் வயசான பிறகு ஒரு காரை வாங்கினா எப்படி இடிக்காமல் வண்டி ஓட்டுவான்? மரியாதையாக வண்டி ஓட்டணுன்னா அதுக்கு இப்போ இருக்கிற இந்த குழந்தைகளுடைய விளையாட்டே கம்ப்யூட்டரில் அவனை ஒரு தீவிரவாதியாக ஆக்கிற மாதிரி உள்ள விளையாட்டாக இருக்கே தவிர நல்ல விளையாட்டாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் நல்லதாக பகவான் ஒன்று அமைச்சா தேவலை. இப்படி சின்ன வயசில் குழந்தைகளுக்கு விளையாடணும் அந்த எண்ணங்களாகவே இருக்கும். அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த படிக்கிற எண்ணங்களாகவே இருக்கும். அப்புறம் வேலைக்கு போனால் வேலை சம்பந்தமான எண்ணங்கள், கல்யாணம் ஆகிடுத்துனா குழந்தை குட்டி அந்த குடும்ப விஷயமான எண்ணங்கள், அப்புறம் அந்த குழந்தைய படிக்க வச்சு அந்த குழந்தைய வேலைக்கு வச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது சம்பந்தமான எண்ணங்கள்,
அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து பேரம்பேத்தி பிறந்துட்டான்னா முக்கால்வாசி தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும் பேரம்பேத்தி எண்ணங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். சில சமயம் கதையில் வந்தால் கூட பேரம்பேத்தியை நினச்சிட்டு இருப்பாள். கதையில் ஒரு கிருஷ்ணலீலை சொன்னால் கூட நம்ம பேரன் கூட இப்படி தான் பண்ணுவான்னு பேரம்பேத்தி ஞாபகம் வரும். இப்படி நம்முடைய எண்ணங்கள் இப்படியே எண்ணங்கள் போயிட்டே இருக்கு. குழந்தையிலேருந்து ஆரம்பித்து தாத்தாவாகிற பரியந்தம் இப்படி எண்ணங்கள் ஓடிண்டே இருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படி எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் நமக்கு ஓடின்னு இருக்கும்பொழுது நடுவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பகவானை நினைக்கிறோமே இங்கே உட்காந்துட்டு, அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட சேர்த்தி அப்படிங்கிறார் ஊத்துக்காடு. க்ஷணமேவ கண்யம் மன்யே தட்சணமேவ கண்யம் மன்யே ஏஷு பிரவாகேஷு சயேவ மன்யே க்ஷணோபி கண்யः புருஷாயுஷேஷு ஆஸ்வாத்யதே யஸ்ய கயாபி பக்த்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். இப்படி இந்த பகவானுடைய கிருஷ்ண லீலைகளை கேட்குறோமே, அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட சேர்த்தி என்று அவர் சொல்கிறார். அந்த கண்ணனுடைய பேர் வைக்கிற லீலையோடு நேற்றுக்கு நிறுத்தினோம். மெதுவாக கண்ணன் தவழ ஆரம்பித்தான். குழந்தைகள்னாலே ஏதாவது விஷமம் பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவாள், குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணுறான், ஏதாவது மந்திரம் ஜபம் பண்ணுங்கோம்பா. நான் சொல்லுவேன், குழந்தைகள் விஷமம் பண்ணினா தான் குழந்தை. ஒன்று விஷமம் பண்ணாமல் உட்காந்துட்டு இப்படி உத்தரத்தையே பார்த்து உட்காந்தா தான் ஜபம்லாம் மறணுமே தவிர குழந்தைகள்லாம் விஷமெல்லாம் மறணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுடைய பருவத்தில் அந்த விஷமங்கள்லாம் பண்ணினா தான் அழகு. அதை கிருஷ்ணனே பண்ணி காட்டுறான். மெதுவாக தவழ்ந்து என்ன பண்ணினார்னா, விஷமம் முதல்ல நல்ல இடத்துல ஆகி போன்னு சுவாமி ரூமில் போய் உட்காந்துட்டார். அங்கே பூஜை பண்ணுறதுக்கு நந்தகோபுர சால கிராமத்தை வச்சுன்னு இருக்கார். அவரே பிரார்த்தனை பண்ணினார் பகவான்கிட்ட, பகவானே விஷ்ணோராராதனார்த்தாய சுபுத்திரஸ்யோதயாயச்ச. அவர் சாலக்கிராம சிவ பூஜை பண்ணுவார். அந்த நான் பண்ணுற சாலக்கிராம சிவ பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா தேவலையேன்னு ஆசைப்பட்டாராம். அந்த காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவாள். எதுக்குடான்னா, சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு இல்லை, நம்ம பூஜையை கொடுத்துட்டு போகிறதுக்காக. சொத்தை அவா தானாகவே எடுத்துன்னு போயிடுவா, அதெல்லாம் எழுதி வைக்காட்டாலும் அவள் எடுத்துன்னு போயிடுவா. இந்த பூஜையை எடுத்துன்னு விடாமல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு புள்ள குழந்தை பிறந்தா தேவலையேன்னு அந்த நந்தகோபன் ஆசைப்பட்டார். அவரோட பாக்கியம் அந்த சாலக்கிராம பெருமாளே குழந்தையாக பிறந்து விட்டார். ஆனால் பூஜை முறை மாறிடுச்சு. அப்பா என்ன பண்ணான்னு கிருஷ்ணன் பார்த்துட்டே இருந்தான். ஒரு தட்டில் வச்சு சாலக்கிராமத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறார். அவர் ஜலத்தை எடுத்து குடிக்கிறார். ஓஹோ, சாலக்கிராம பூஜை இதுதான் போல இருக்குன்னு நினச்சின்னுட்டான். அடுத்த நாளைக்கு தட்டில் சாலக்கிராமத்தை வச்சு கண்ணை மூடிந்து சகஸ்திர சீருஷா புருஷான்னு புருஷ சூக்தத்தை சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா சாலக்கிராமத்தை காணும். 2 பேர் தேடின்னு இருக்கா. யசோதையை பார்த்து கேட்டால் சாலக்கிராமத்தை பார்த்தியான்னு. நீங்கள் தான் நிர்மாலியத்தோடு தூக்கி போட்டாலும் போட்டு போய் தேடி பாருங்கோங்கிறா. 2 பேரும் தேடின்னு இருக்கா. கிருஷ்ணன் கதவு ஓரமாக புண்ணு அனுமார் மாதிரி வாயை வச்சுட்டு இருக்கான். அவன் என்னமோ வாயில் வச்சுட்டு இருக்கானே என்னன்னு பாருன்னு பார்த்தா சாலக்கிராமம் உருண்டையாக கருப்பாக இருக்கா, எள்ளு உருண்டையாக நடிச்சு வாயில் போட்டுனுட்டானோ அல்லது நாவல் பழம் நடிச்சு வாயில் போட்டுனுட்டான். மெதுவாக அவன்கிட்டேருந்து சாலக்கிராமத்தை வாங்கினார்களாம். கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, சாலக்கிராம பூஜைனா என்ன, அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை குடிக்கணும், அதுக்கு எதுக்கு சிரமப்படணும், ஜலம் இருக்கிற இடத்துல வாயிலேயே போட்டுனுட்டானா சாலக்கிராம தீர்த்தம் உலகில் போயிட்டே இருக்குமேன்னு அதை எடுத்து வாயில் போட்டுனுட்டான். அதை பார்த்தா இது சரியாக வராதுன்னு அங்கேருந்து நேராக அடுக்கலையில் கொண்டு வச்சுட்டார். இதெல்லாம் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். சுகர் ஒவ்வொரு பதத்தில் சுருக்கமாக சொல்கிறார். இதை விஸ்தாரமாக எங்கள் குருநாதர் மாதிரி விஸ்தாரமாக கிருஷ்ணலீலை இதுவரையும் யாரும் சொன்னதும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. நபூதோ நபவிஷ்யத்துன்னு சில விஷயத்த சொல்லுவாள். இது மாதிரி நடந்ததும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லைன்னு. நடந்தது இல்லைன்னு ஒன்றை காமிச்சுட்டார் இவர். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இங்கே யாகம் இது மாதிரி எஜுர்வேஸ் அமிதா ஹோமம்னு. இனிமேல் நடக்க போகிறது நடக்கட்டும். ஆனால் அந்த கிருஷ்ணலீலையை மாத்திரம் இவ்வளோ விரிவாக, ஏன்னா அந்த கிருஷ்ணலீலையை கிருஷ்ணனாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அப்படி எங்கள் குருநாதர் ஒரு சப்தாகம் முழுக்க கிருஷ்ணாலீலையை சொல்லியும் முடிக்க முடியல கிருஷ்ணலீலையை. அவ்வளோ பாலலீலைகள். சிருங்யக்னிதமுஷ்யசி ஜலத்விஜ கண்டகேபியா क्रीडापरौ अतिचलौ स्वसुतौ निषेद्धुं गृह्याणि कर्तुमपि यत्र न तज्जनन्यौ शेकात आपतुरलं मनसो नवस्थां शृङ्ग्यग्निदंष्ट्रि असि जलद्विजकण्डकेभ्यः. யசோதை என்ன பண்ணினா,
அடுக்கலையில் அந்த காலத்தில் அடுப்பெல்லாம் கீழே தான் இருக்கும். இப்போ தான் மேடை கட்டி வச்சுட்றா. மேடை கட்சி நின்றுட்டே சமைக்கிறதுனால தான் முக்கால்வாசி எல்லா மாமிக்கும் இந்த முட்டு வலி, இடுப்பு வலி, இந்த கால் வலிலாம் வரத்துக்கு என்ன காரணம்னா நின்றுண்டே சமைக்கிறதுனால தான். நின்றுண்டே சமைக்காங்க, அப்பப்போ உட்காந்துங்கோங்கிறான் டாக்டர். அந்த காலத்தில் உட்காந்துட்டே கால் நீட்டி சமைப்பா 4 மணி நேரம் ஆனாலும் ஒரு சிரமமும் கிடையாது. இந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜினியரை சொல்லிடுவான், இன்ஜினியர்கிட்ட டாக்டர் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். நீ பாட்டு நிற்கிற மாதிரி சௌக்கியம்னு நினச்சிட்டு நிற்கிற மாதிரி மேடையை கட்டி கொடுத்துடும், டைல்ஸை போட்டுவிடும். அந்த காலத்தில் டைல்ஸ்லாம் இல்லை, மண் தரை, இந்த சிமெண்ட் தரை கூட அவ்வளோ வலி வராது. இந்த டைல்ஸு வந்த பிறகு தான் இந்த கால் வலி, இந்த ப்ராப்ளம், முட்டு ப்ராப்ளம்லாம் ஜாஸ்தி ஆரம்பிக்கிறது. அதனால் கீழே தான் அடுப்பு இருக்கும், அதுதான் சௌகரியம். அந்த அடுப்பில் சாம்பார் கொதிக்கிறது, ஒரு பிடி உப்பு அள்ளி போட்டால் யசோதை. இதை கிருஷ்ணன் பார்த்துட்டே இருந்தான். குழந்தைகளுக்கு என்னடான்னா அம்மா என்ன பண்ணுறாலும் அதை அப்படியே பண்ணும். அம்மா உப்பு அள்ளி போடுறத பார்த்தான். அம்மா அன்னட போனோடனே இவன் உப்பு சட்டிலேருந்து எடுத்து உப்பு எடுத்து சாம்பாரில் போட்டுகிட்டே இருக்கான். நில்லுடாங்கிறதுல 10 கை அள்ளி போட்டுட்டான். அன்றைக்கி சாம்பாரை விட்டால் ரொம்ப ஒரே வித்தியாசமாக இருக்குது. நந்தகோபர் கேட்டார், இன்றைக்கி என்ன சாம்பார் ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு. இன்றைக்கி நான் சமையலே பண்ணல, எல்லாம் உங்கள் பையன் சமையல்னு விட்டா யசோதை. பையன் சமையல்னோடனே பரவாயில்லன்னு அதை சந்தோஷமாக ஏற்றுன்னு விட்டார். அதுதான் அந்த கிருஷ்ணன் கையால் உப்பை போட்டதுனால அந்த உப்பும் ஸ்வீட்டாக எடுத்து. சில சமயம் இந்த சாம்பார், இந்த கன்னடாலெலாம் என்ன பண்ணுவா, இந்த சாம்பார் ரசம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுடுவா. ஏண்டனா அது உப்பு உரப்பு ஜாஸ்தியாகிறத கூட இது அட்ஜஸ்ட் ஆகிடும். அது மாதிரி கிருஷ்ணன் கையால் உப்பை போட்டது என்னாச்சு, அது ஒரு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி அடுக்கலையில் விஷமம் பண்ணுறான்னு என்ன பண்ணினா, கொள்ளையில் ஒரு கொட்டகா, மாட்டு கொட்டகா அங்கே ஓரமாக உட்காத்தி வச்சா இவன் மட்டும் தவழ்ந்து போனால் அங்கே ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. சிங்கின்னு பெயர். சிங்கினாலே நல்ல கொம்பு, நல்ல வாழ்ப்பான கொம்பு. அது வளர்த்துட்டுருக்கு. நேராக அது மேலே தவழ்ந்து ஏறுனா அது கழுத்தில் போய் உக்காந்துட்டு அதை கொம்பை பிடிச்சி ஆட்டின்னு இருக்கான். அந்த மாடு யாரையும் கிட்டக்க விடாது, முட்டி எடுத்துடும். இன்றைக்கி என்னமோ கிருஷ்ணன் கொம்பை ஆட்டுறதுனால அதுவும் சேர்ந்து தலையை ஆட்டின்னு இருக்கு. அப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பலராமன் வந்தான். பலராமன்னா நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து கொம்பை ஆட்டலான்னு. பலராமனும் அதை வாழை பிடிச்சின்னு ஏற போகிறான். இந்த கிருஷ்ணன் சும்மா இருக்கக்கூடாதோ, அந்த கொம்புக்கு இடுக்கில் கேப் இருக்கே, அது தலையை விட்டு எட்டி பார்த்தா அந்த வெள்ளை மாட்டுக்கு மூக்கு மாத்திரம் கருப்பாக இருக்குது. இது என்னமோ மூக்கு கருப்பாக இருக்கே, மூக்கை போட்டு பிராண்டினான். ஏற்கனவே இந்த மாட்டுக்கு மூக்குக்கு மேலே கோபம், இது மூக்கை வேற பிராண்டினா டபான அந்த மாடு துள்ளி குதித்து எப்படி ஓடுறது. ஓடினா சாதாரணமாக மாடு ஓடும்போது வாழை தூக்கிட்டு ஓடும். இங்கே என்னடா வாழை தூக்க முடியல, ஏன்னா வாலில் பலராமன் தொங்குறான். அப்போ தான் ஏற ஆரம்பிச்சிடலான்னு பலராமன் தொங்க, கொம்புக்கு எடுக்கல கிருஷ்ணன் இருக்க. இந்த மாட்டை கண்டு எல்லாரும் பயப்படுவோம். இப்போ மாட்டுக்கு என்ன பண்ணணும் தெரியல, கொம்பை ஆட்டுறது, வாழை ஆட்ட முடியல, கொம்பையும் ஆட்ட முடியல. அங்கே கொம்பை பிடிச்சின்னு இருக்கான் கிருஷ்ணன், இங்கே வாழை பிடிச்சின்னு தொங்குறான் பலராமன். இது சொன்ன பேச்சை கேட்காத மாடு வேறு. இது நந்தகோபர் சொன்னால் தான் கேட்கும். இன்றைக்கி இந்த காலம் மாதிரி ஃபோன் இருந்தால் ஃபோனாவது பண்ணி கூப்பிடலாம். அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்கார், ஆளை விட்டு அவரை கூப்பிட்டு அது மாட்டு பாஷைன்னு இருக்குது, ஆவுன்னு சொல்லி அதை மெதுவாக நிறுத்தி இந்த குழந்தைகளை இறக்கிறதுக்குள்ளே போரும் ஆகிடுச்சு. யசோதியினால் சமாளிக்க முடியலைங்கிறார். வாசல்லையும் வச்சுக்க முடியல, கொள்ளையிலையும் வச்சுக்க முடியல, கூடத்துலையும் வச்சுக்க முடியல, சுவாமி ரூம்லையும் வச்சுக்க முடியல. ஏன்னா வாசலில் வச்சா அங்கே வரக்கூடிய பூனை கண்ணுக்குட்டி அதை வாழலாம் பிடிக்கிறான், அந்த பூனை வாயை எட்டி பார்க்குறான். இப்படி இவனை வச்சு சமாளிக்க முடியலைங்கும்பொழுது தான் அந்த ஊர்லேயே சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா, லலிதா, விஷாகா, சின்ன சின்ன கோபிகைகள். அவெல்லாம் இந்த கண்ணனை தூக்கின்னு ஒரு வீட்டில் உட்காத்தி வச்சு, இந்த பெண் குழந்தைகள் முதல்ல பிறந்துட்டும் அப்புறம் ஒரு புள்ள குழந்தை பிறந்தா அம்மாவுக்கு சௌகரியம் என்னன்னா இந்த அம்பி பையெல்லாம் அக்காவையே கவனிச்சுப்பா. அதனால் அந்த பெண் குழந்தைகள்லாம் கண்ணனை தூக்கின்னு போய் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறா. குவக்திரம் குவச்ச நேத்திரம் தே குவனாசேதி விரஜார்பகைஹி பிருஷ்டோ நந்தாத்மஜச்சக்ரே கரன்யாசம் யதாக்கிரமம். குழந்தைக்கு சொல்லி கொடுப்பா, கிருஷ்ணா இது மூக்கு, இது காது, இது கண்ணு, இது பல்லுன்னு சொல்லித்தரா. இந்த கோபிகள்லாம் கண்ணனுக்கு சொல்லித்தரும்பொழுது இங்கே குருநாதர் சொல்கிறார், இந்த கோபிகளுக்கு கண்ணு மூக்கு காதை யாரும் படைச்சானோ அவனையே உக்காத்தி வச்சுட்டு இதுதான் கண்ணு மூக்குன்னு இவன் சொல்லி தந்துட்டுருக்கா. இப்போ கிருஷ்ணன் கரெக்டாக சொல்கிறான், மூக்கு எதுன்னு கேட்டால் மூக்கை சொல்கிறான், காது எதுன்னு காதை சொல்கிறான். உடனே இந்த கோபிகள்லாம் அந்த கண்ணனை தூக்கிண்டு
ஒரு கோபியாத்த போய் மாமி மாமி கண்ணனை கேளுங்க, கண்ணு மூக்கு காது கரெக்டாக சொல்லுவான். அந்த மாமி கோபி கேட்பா, கண்ணா மூக்கு எது அப்படின்னு கேட்பா. அவனை மூக்கு இது காட்டுறான். கண்ணா காது எது, இதோ காது இது. கண்ணா கண்ணு எங்கன்னு கேட்டான். நேரம் அந்த மாமி கல்வி விரல வச்சு குத்தினான். ஏண்டா மூக்கு எதுன்னு கேட்டால் இதுன்னு சொன்னான், எங்கேன்னு கேட்டால் இங்கே தானே சொல்லி ஆகணும். அந்த மாமி கல்வி விரல குத்தி, ஏன்டா கண்ணை குத்தினேங்கிறா. இன்னும் கண்ணனுக்கு பல்லே இல்லை, முளைக்கலை. அதனால் கண்ணா பல்லு எங்கே அப்படின்னு கேட்டால் இவனுக்கோ பல்லு இல்லையா. இந்த மாமி கேட்கும்போது பல்லு எங்கேன்னு மாமி பல்ல காமிச்சுட்டே கேட்குறாளா. இந்த ஒருக்கு இந்த மாமி பல்ல காமிச்சான். இப்படி மெதுவாக கண்ணன் தவழற கண்ணன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்கிறார். இங்கே சுக்கர் சொல்கிறார், காலே நாள் பேன ராஜரிஷி ராமகிருஷ்ணஸ்ச கோகுலே. கொஞ்ச நாள்லேயே நடக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல யசோதைக்கு நடக்க வரலையேன்னு கவலை. கண்ணனுடைய நடக்கிற அழகு எல்லாத்தையுமே ஆழ்வார் பாடுறார். தொடர் சங்கிலிகை சல பிலாரென்ன மத புனல் சோர வாரணம் பையன் என்று ஊறுவது போல். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு கிருஷ்ணன் நடக்கிறத பார்த்தாலே யானை மாதிரி இருக்கான். யானை வரும்போது சலாபலான்னு அந்த சலங்க சத்தம் கேட்கும். இந்த மாதிரி கிருஷ்ணன் காலில் தண்டை கொலுசு போட்டிருக்கானா, அது காலை டக்குன்னு எடுத்து வைக்கும்போது அப்படியே அந்த சத்தம் கேட்குறது. வாரணம் பையன் என்று ஊறுவது போல். இந்த பையங்கிற வார்த்தைலாம் திருநெல்வேலி பாஷை. அது பெரியாழ்வார் இந்த ஊர் சைடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆக்கிறதுனால பையன் நின்று ஊறுவது. இது வெளியூரில் போனால் நம்ம ஊர் பாஷைக்கும் வேறு ஒரு பாஷைக்கும் வித்தியாசம், அது ஒத்து வராது. இந்த திருநெல்வேலிக்காரன் மெட்ராஸுக்கு போய்விட்டான், பைசா கொடுத்தான், சில்லறை இல்லை. அந்த கண்டக்டர் சொன்னான், நான் அப்புறம் தரேன்னு. நான் பரவாயில்ல பைய கொடுன்னா. நான் தான் அப்புறம் இருக்குன்னு பைய கொண்டான்னு கேட்குறேங்கிறான். இல்லைப்பா பைய கொடுன்னா. இவன் பைய கொண்டான், இந்த கண்டக்டரை பைய கேட்குறான்னு நினச்சின்றேன். பையன்னா இந்த இடத்துல மெதுவான அர்த்தம். அப்படியே ஊருக்கு ஊர் இந்த பாஷையினுடைய வித்தியாசம். அது இந்த பக்கம் இருக்கிறதுனால ஆழ்வார் அதனுடைய பாசுரத்தை பார்க்கும்பொழுது நம்ம ஊர் வட்டார பாஷையெல்லாம் சிலது உண்டு, அது அந்த பாசுரத்திலே தெரியும். பையன் நின்று, இது தமிழ்லேயும் முக்கியமாக அது அழகான ஒன்று. பையன் நின்று ஊறுவது போல். அப்படி மெதுவாக கண்ணன் நடந்து வரதை பார்த்தா யானை வர மாதிரி இருக்குது. யானைக்கு அப்படியே மதகந்தம்னு அப்படியே கண்ணீர் வழியாக கண்ணு வழியாக சொட்டும். இவனுக்கு வாய் வழியாக அப்படியே உமிழ்நீர் இத்து விழறது. அப்படி யானை வரும்போது யானை வருதுன்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி கண்ணன் நடக்கிறார்கள், எல்லாரும் பார்க்குறார்கள். மெதுவாக நடந்த கிருஷ்ணன் இப்போ ஓட ஆரம்பிச்சுட்டான். இப்போ கிருஷ்ணனை பிடிக்கவே முடியல. முதல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி அவள் வீட்டுக்குள்ளே தான் விஷமம் பண்ணினான். நடக்க தெரிஞ்ச பிறகு எல்லார் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சுட்டான். போனால் எல்லா கோபிகளும் கண்ணனை கண்ணனுடைய லீலைகளை ரிப்போர்ட் பண்ண வரார்கள். ரிப்போர்ட் பண்ணுறது எதுக்குடான்னா அடிக்க வைக்கிறதுக்கு இல்லை, அந்த கண்ணனுடைய லீலையை யசோதையோட சொல்லி ஆனந்தப்படுறதுக்காக எல்லா கோபிகளும் ஒரு பாட்டாக பாடுறா. தாயே யசோதா உந்தன் நாயர்குலத்தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே. இந்த பாட்டை செம்பை வைத்தியநாத பாகவதர் பாடினாராம். அவர் செம்பை வைத்தியநாத பாகவதர் கேரளாவில் பாடும்பொழுது அங்கே பாலக்காட்டில் ஒரு நாயர் என்ன பண்ணினார், ஒரு 1000 ரூபா சம்பாவனை கொடுத்தாராம். ஏன்னா இவர் பாடும்பொழுதே தாயே யசோதா உந்தன் நாயர்குலத்தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன், தாயே யசோதா உந்தன் நாயர்குல, இப்படி பாடிண்டே இருக்கும்பொழுது அந்த நாயர் பார்த்தார், ஆஹா நம்ம குலத்தில் தான் பகவான் பிறந்திருக்கார் போல இருக்கும், நாயர் குலத்துதித்தேன்னு சொல்கிறாருன்னு 1000 ரூபா சம்பாவனை பண்ணினார். அப்புறம் வைத்தியநாதர் வாங்கிட்டு அப்புறம் பிடிச்சி பண்ணுறான். உந்தன் ஆயர்குலத்தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே. இப்படி கண்ணனுடைய லீலைகளை எல்லா கோபிகளும் ஒருத்தரை சொல்லி ஒரு 30-40 பேர் கேட்டால் நல்லாயிருக்கும். இங்கே ஏடாண்ணா சொல்கிறதுக்கு 30-40 பேர் வந்திருக்கா, கேட்குறதுக்கு ஒரு யசோதை தான். அதனால் இது ஒருத்தரை சொல்லி முடியும், ஒருத்தரை சொல்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆடுது. 30-40 பேர் சொன்னால் தலைக்கு 1 ஹவர் கணக்கு வச்சுருந்தா கூட நிறைய டயம் ஆகுமேன்னு யசோதை என்ன பண்ணுவாள், வரும்போதே ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு வந்துடுவாள். எல்லா கோபிகளும் இந்த கண்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கிறார்கள். வத்சான் முஞ்சன் கொதித் அசமயே க்ரோஷ சஞ்சாதகாசகா ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய தததிபய கல்பிதைः ஸ்தேயயோகைः
மர்க்கான் போட்யன் விபஜதி சச்சேன்னாத்தி பாண்டம் வினத்தி திரவியாலாபே சகிருகுபிதோ யாத்யுபக்ரோஸ்யதோ கான் அஸ்தாக்ராஹ்யே ரச்சயதி விதிம் பீடகோலூகலாத்யைः छिद्रं ह्यन्तर्निहितवैनः शिक्यभाण्डेषु तद्वित् ध्वान्तागारे धृतमणिगणं स्वाङ्गमर्थप्रदीपं काले गोप्यो यरिः गृहकृत्येषु सुव्यग्रचित्ताः. யசோதியாத்து பக்கத்தில் ஒரு மாமி, அந்த மாமி வீட்டில் ஒரு 50 மாடு இருக்குது. அந்த மாமி 10 மாடு பால் கறந்தவொடனே கை வலிக்கிறது. நான் அந்த மாடு பால் கறக்கிறது வள்ளல் பெரும் பசுக்கங்க ஆண்டாள், அப்படியே நிறைய கொட்டும். அதனால் கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு பாக்கி மாடை கறக்கலான்னு கறந்த மாட்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருக்கா. அதெல்லாம் அம்மாட்ட பால் குடிக்கிறது. இதை பார்த்துட்டு அந்த கறக்காத மாட்டினுடைய கண்ணுக்குட்டிலாம் அந்த கயிறை இழுத்துட்டு மேன்னு கத்துறது. கிருஷ்ணன் பார்த்தான், கண்ணுக்குட்டிலாம் கத்துறதுன்னு எட்டி பார்த்துட்டு கிருஷ்ணன் யோசித்தான், நான் எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் பந்தத்துலேருந்து அவிழ்த்து விட தானே அவதாரம் பண்ணியிருக்கேன், இந்த கண்ணுக்குட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டான். எல்லாம் குபீர் 4 கால் பாய்ச்சலில் போய் அம்மாட்ட முட்டி பால் குடிக்கிறது. இதை பார்த்து கை தட்டி சிரித்தான். இதுக்கும் மாமிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோன்னு வாசப்பக்கமாக வந்தான். மாமி உங்கள் ஆத்து கண்ணுக்குட்டிலாம் மாடு அம்மாட்ட போய் பால் குடிச்சுட்டு இருக்கு மாட்டுக்கிட்ட. அந்த மாமி சொன்னால், நான் தாண்டா 10 மாட்டை அவுத்து விட்டுருக்கேன், 10 கண்ணுக்குட்டின்னு. 10 இல்லது மாமி, 50 கண்ணுக்குட்டியும் அவுத்துன்னு குடிக்கிறது. சமத்து வந்து சொன்னையே, நான் அடுப்பில் பாலை வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு இந்த மாமி கண்ணுக்குட்டியை கட்ட போனால், கண்ணுக்குட்டி அவுத்துன்றதுன்னா அப்படி அவுத்துக்கும், கயத்தை அவுத்துன்னு போயிருக்கும். இவன் என்ன பண்ணான், கழுத்தில் உள்ள இதை திருக்கி விட்டுருக்கான். அதனால் இந்த மாமியினால் அந்த கண்ணுக்குட்டியை கயிறை பிடிச்சி கட்ட முடியல. காலையும் வாலையும் பிடிச்சா ஒவ்வொரு கண்ட்டையும் உதைக்கிறது. பார்த்தா நீ இருக்கிறத பாலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போட்டுமேன்னு இங்கே வந்து பார்த்தா இந்த மாமி கண்ணுக்குட்டியை பிடிக்கிற டயத்தில் இந்த மாமி அடுப்பில் வச்சுருந்த பாலை இவன் குடிச்சிட்டு இந்த பாத்திரத்தை தான் பால் காய்ச்சினோமான்னு சந்தேகம் வந்துடுது. உள்ளுக்குள்ளே கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா நக்கி வச்சுட்டு போயிட்டான். அந்த மாமி அங்கேயே வந்து யசோதை கிட்ட சொன்னால், யசோதை கொஞ்சம் பால் கொடுடி, எங்கள் மாமியாருக்கு காலம்பரை காப்பி போடணும். ஏண்டி வீட்டில் 50 மாடு வச்சுருக்க, எல்லாத்தையும் விற்றுட்டு காப்பிக்கு எங்காத்து பால் வேணுமானு. இல்லை, எல்லா கண்ணுக்குட்டியும் அவன் தான் அவுத்து விட்டுட்டான் அவன் பையன். கோச்சிது அசமயே, சமயத்தில் அவுத்து விட்டால் தேவலை, சமயம் தெரியாமல் அவுத்து விட்றான். அந்த மாமி வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அப்போ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு மாமி பால் கறக்க வாங்குவாங்கிறான். நான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேனா, பால் கறக்க போவேனா. கோச்சித் அசமயே குரோச சஞ்சாதகாச, அப்படி எல்லா பாலும் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு இந்த மாமி அழறா. அந்த மாமி அழறதை பார்த்துட்டு கிருஷ்ணன் சிரிக்கிறான். அம்மா, நான் அழுதா என்னை அசடுன்னு சொல்லுவே, இவ்வளோ பெரிய மாமி அழறா பாரு, அசடு மாமி அப்படின்னோடனே அந்த மாமிக்கும் சிரிப்பு வந்துருச்சு. குரோச சஞ்சாதகாசஹாஸ்தேயம் ஸ்வாத்வத்யத ததிபய கல்பிதைகி ஸ்தேய யோகைகி. யசோதை சொன்னால், குழந்தைகள்னால் நம்ம வீடு அடுத்த வீடுன்னு அதுக்கு பேதம் தெரியாது, எல்லாம் நம்ம வீடுன்னு நினச்சிக்கும். அதனால் நீ என்ன பண்ணுற, குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி வச்சா பிஸ்கெட்டோ பழமோ ஏதாவது திங்கிற சாமான் எதிர்த்தாப்புல இருந்தால் டக்கான எடுத்து குழந்தைகள் வாயில் போட்டுக்கும். நம்ம வீடு அடுத்த வீடுன்னு தெரியாது. பெரியவாளுக்கும் எடுத்து திங்குன்னு தோணும், கை கட்டி பார்த்துட்டே இருப்பான். எங்கேயா சிசிடிவி கேமராவில் தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவா. குழந்தைகளுக்கு பயப்பட கிடையாது, எடுத்து வாயில் போட்டுக்கும். குழந்தைக்கு தெரியாமல் ஒழிச்சு வையினால். அதுக்குள்ளே இன்னொரு கோபி சொன்னால், கிருஷ்ணன் சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் ஒண்டியாகவே வரதில்ல, ஒரு பெரிய குரூப்பாக ஒரு கேங்காக வரான். எய்த்து வீட்டு எச்சிவி பையன், அடுத்த வீட்டு அம்புலு பையன், கோடியாத்து கோமதி பையன், மாடியாத்து மல்லிகா பையன், பக்கத்து வீட்டு பார்வதி பையன்னு எல்லாரையும் சேர்த்து அழைச்சிண்டு எல்லாருக்கும் வெண்ணெயை உருட்டி கொடுக்குறான். நீ இன்னொரு கோபி சொன்னால், நம்மூர் குழந்தைகள் தானே சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு. குழந்தைகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, மர்க்கான் போட்சியன்னு, குரங்குக்கெல்லாம் வெண்ணெயை கொடுக்குறாண்டி அப்படிங்கிறாள். மர்க்கான் போட்சியன்னு. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் போனால் குரங்கெல்லாம் குண்டாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் வெண்ணெய் போட்டு வளர்த்த குரங்கு அதெல்லாம். இன்னும் யசோதை கேட்டா, ஏன்டா குரங்குக்கு வெண்ணெயை கொடுத்தேன். இல்லைம்மா, அந்த குரங்கை பார்த்தா அவாத்து மாமா மாதிரியே கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்தது, அதனால் கொடுத்து விட்டேன். குரங்கு கொடுத்தாலாவது பரவாயில்ல, நான் ஹனுமான்னு நினச்சிப்பேன். ஹனுமானுக்கு வெண்ணெய் காப்பு பண்ணுறோமே, இது கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சான். கிருஷ்ணன் அவன் வெண்ணெய் அவனும் சாப்பிடலை, குழந்தைகளுக்கும் கொடுக்கல, குரங்குக்கும் போடாமல் பானையோடு உடச்சிட்டான். ஏன்டா உடைச்சேன்,
அம்மா அவாத்தி வெண்ணியை நானும் திங்க முடியாது, பசங்களுக்கு வேணுமானா வேண்டாம் வேண்டாங்கிறான், குரங்குக்கு கொடுக்கலான்னா குரங்கே மூக்கை பற்றின்னு ஓடுறது, ஒரே ஊழ நாற்றம், அதான் பானையோட உடச்சி விட்டேன். அப்போ யசோதை சொன்னால், இந்த கிருஷ்ணன் எப்படி வச்சாலும் எடுத்துக்கிறான்னா ஒளிச்சு வையினா. இன்னும் ஒரு கோபி சொன்னால், எங்கள் காலத்தில் ஒளிச்சு வைக்கிறதுக்குனே ஒரு ரூம் இருக்குது. அந்த காலத்தில் குச்சில்னு சின்னதாக இருக்கும், மத்தியானம் 12 மணிக்கு போனால் கூட இருட்டாக இருக்கும், விளக்கெல்லாம் இல்லாத காலத்தில் விளக்கு தான் ஏற்றின்னு போனோம். அந்த இருட்டு ரூம், டார்க் ரூம், அந்த இருட்டு ரூமில் அந்த மாமிக்கே போகிறதுக்கு பயமாக இருக்கும். மாமாவை துணைக்க அனுப்பிச்சிப்பா, மாமா போகிறதா இருந்தால் கூட மாமியை துணைக்க கூட்டுப்பார். அந்த இருட்டு ரூமில் தைரியமாக 2 பேர் தான் போகலாம். யாரடனா அவாத்தில் அந்த வயசான பாட்டி இருக்கா, ஒரு பெருச்சாளி ஒன்று இருக்குது, இது ரெண்டும் தான் அடிக்கடி போய் குடஞ்சிட்டு இருக்கோம். அங்கே போய் ஒரு நாளைக்கு அந்த இருட்டு ரூமில் போய் பார்த்தா கிருஷ்ணன் நிற்கிறான். துவாந்தாகாரே திருதமணி கணம். என்னடா பண்ணுற கிருஷ்ணான்னு கேட்டால், மாமி நாங்கள்லாம் ஒளிஞ்சி விளையாடுறோம். கிருஷ்ணனுக்கு பயமா இல்லையானா, அவன் போட்டுருக்க நகையை பல பலன்னு ஜொலிக்கிறதா, அதுவே அவனுக்கு டார்ச் மாதிரி இருக்குது. திருத்தமணிகணம் ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம். வெண்ணெய் பானையில் கையை வச்சுட்டு இருக்கான். என்ன கை வச்சுருக்கானா, அந்த கையில் ஒரு தங்க வளையல் போட்டிருக்கா. அந்த வளையலுடைய அந்த கலர், அந்த பிரைட்னஸ் இருக்கே, அந்த வெளிச்சத்தில் வெண்ணெய் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், அவன் என்ன பண்ணான், பல பலன்னு இருக்கிறதெல்லாம் சுடுறது, நெருப்பு பல பலன்னு இருக்கே சுடுறது, அதை கணக்கு வச்சுட்டு எங்கள் அம்மா சுட சுட வளையல் போட்டுவிட்டா, அதான் உங்காத்து வெண்ணெய் பானையில் சில்லுன்னு கை வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இப்படி எங்கே இருட்டு மூளை வச்சாலும் எடுத்துடுறான். அப்போ யசோதை சொன்னால், வயர்க்க உரி கட்டி வச்சுடுன்னாள். உரி கட்டி அந்த வெண்ணெய் பானையை வச்சுட்டு, அவள் கெட்டிக்காரி, கிருஷ்ணன் வந்தால் தெரியணுமேனு பக்கத்தில் ஒரு மணியை கட்டி, அந்த மணிக்கும் அந்த உரிக்கும் ஒரு கனெக்ஷன் கயிறை கட்டியிருக்காள். கிருஷ்ணன் உரியை தொட்டால் அந்த மணி அடிக்கும், வந்து பிடிச்சி விடலாம்னு. இன்றைக்கெலாம் கதவை திறந்தா பெல் சப்தெல்லாம் கேட்குற மாதிரி இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காளே, அதெல்லாம் அன்றைக்கே ஆட்சிமா கண்டுபிடிச்சது தான். கிருஷ்ணன் வந்தால் அந்த மணி சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலான்னு ஏற்பாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் யமுனையில் போய் தேய்ச்சி துவச்சி குளிச்சுட்டு வரலான்னு போயிருக்கா. அவத்தில் 3 பேர், மாமியார், மாட்டு பொண்ணு, நாத்தனார் எல்லோரும் கிளம்பி போயிடுச்சு. கிருஷ்ணன் வந்தான். அந்த காலத்தில் திருட்டு பயம் கிடையாது, விரும்பின கதவை தாப்பா போட்டு தான் போவார்கள். அதனால் வாசக்கதவை திறந்தான். வாசக்கதவை திறந்தவனே முதல்ல என்ன பண்ணினான்னா, கொல்லை கதவை திறந்து வச்சுருவான். எப்போவுமே திருடுறவன் திருட போகவே கூடாது, வந்தால் ஓடுறதுக்குள்ள வழியை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். கிருஷ்ணன் வந்தே திருடுறவன் கூட கிருஷ்ணனை பார்த்து கற்றுக்கணும். அதனால் மாமி வாச பக்கமாக வந்தால் கொல்லை பக்கமாக ஓடலாங்கிறதுக்காக கொல்லை கதவை திறந்து வச்சுவிட்டு, எங்கே இருக்குது வெண்ணன்னு பார்த்தா வயர்க்க உரியில் இருக்கிறத கவனிச்சுட்டான். ஜம்ப் பண்ணி பார்த்தான், எட்டலை. அப்போ ஒரு உரலை போட்டான், அதுக்கு மேலே ஒரு ஸ்டூலை போட்டான், அதுக்கு மேலே ஒரு 3 கால் முக்காலியை போட்டு, அதுக்கு மேலே உயரமான பையனை குனியை சொல்லி அவன் மேலே ஏறி நின்றுண்டு அந்த வெண்ணெய் பானையை பார்க்கும்போது அந்த மணி பக்கத்தில் இருந்தது. அந்த மணியை பார்த்து சொன்னான், நீ சத்தம் போடாதேன்னு. அந்த மணி அடியேன் அப்படின்னது. அது வைஷ்ணவ மணி போல இருக்குது. அடியேன் அடியேன். அடியேன்னா என்ன அர்த்தம்னா, அடியேன் அடிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ சத்தம் போடாதேன்னு அந்த மணியை பார்த்து சொல்லிவிட்டு ஒரு உருண்டை வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணன் அப்படி வாயில் போட்டான். அந்த மணியை ட்வாங்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ மணியை பார்த்து சொன்னான், நான் தான் உன்னை சத்தம் போடாதே சொன்னேனோனும். அந்த மணி சொன்னது, அவாவா சுபாவத்தை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு நேவேத்தியம் போது அடிச்சடிச்சு பழக்கமாகிடுத்து, இப்போ வாயில் வெண்ணெய் போட்டுக்கிறே சுவாமிக்கு நேவேத்தியம் ஆகிறதே அப்படின்னு நான் மட்டும் மணி அடிச்சு விட்டேன்னு. கிருஷ்ணன் பார்த்தா அந்த மணி சத்தத்தை எப்படா நிறுத்துறதுன்னு பார்த்தான். கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறதே பிடிக்காது. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சும்மாவே நிறுத்தி வச்சுருவா ஒரு 5 வயசு வரையும். கிருஷ்ணனுக்கு பெரிய ட்ரெஸ் ஒன்றும் போடலை யசோதை, ஒரே கோமனை தான் கட்டி விட்டுருக்கா. அதுவே கிருஷ்ணனுக்கு இடைஞ்சலாக இருக்குது. என்ன பண்ணால் அந்த கோமனத்தை அவுத்தான், நேராக அந்த மணி அடிக்கிற இடத்துல கட்டி விட்டுட்டான். கட்டினா அது அடித்தாலும் சத்தம் கேட்காது. அந்த துணியை அதில் கட்டினான், வெண்ணெயை எடுத்தான், ஒவ்வொரு பசங்களுக்கும் வெண்ணெயை கொடுத்தான், தானும் வெண்ணெயை சாப்பிட்டுன்னு இருக்கான். அந்த டயத்தில் அந்த மாமியார் என்ன பண்ணால், மாட்டு பொண்ணை அனுப்பிச்சா, சீக்கிரம் போய் சமையலை பண்ணுன்னு. இந்த மாட்டு பொண்ணு வந்து கதவை திறந்தா டர்ப்புன்னு, அந்த காலத்தில் ஒத்த கதவு பெரிய கதவாக இருக்குமா, டர்ரு சத்தம் கேட்க மாமியை வந்துவிட்டாடான்னு எல்லா பசங்களும் ஓடுறார்கள். ஓடும்பொழுது கிருஷ்ணனை தூக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு மாத்திரம் நம்ம ஓடினோம்னா கிருஷ்ணன் விழுந்துருவானின்னு, கிருஷ்ணா மாமி வந்துவிட்டாடான்னு. கிருஷ்ணன் கேட்டான், வயசான மாமியா சின்ன மாமியான்னு கேட்டான். இந்த வயசான மாமியாரை கண்டால் தான் பயம், இந்த மாட்டு பொண்ணை கண்டால் பயம் இல்லை. இல்லை சின்ன மாமி தாண்டா வரா, அப்படின்னா பயப்பட வேண்டாண்டான்னா. உனக்கு பயம் இல்லைடா, அந்த மாமி வந்து அடிக்கிறதுக்கு ஏன் முதுகு தாண்டா வாகா இருக்குது, என்ன அடிப்பாடான்னு. உடனே கிருஷ்ணன் சொன்னான், நான் உரியை பிடிச்சிக்கிறேன் நீ ஓடுறான்னு ஜம்ப் பண்ணி கிருஷ்ணன் உரியை பிடிச்சிட்டான். அந்த பையன் ஓடி போயிட்டான். இந்த மாமி அங்கேருந்து வரத்துக்குள்ளே எல்லா பையங்களும் ஓடி போக
இப்படி பார்த்தால் மேலே கிருஷ்ணன் தொங்குறதை பார்த்துட்டால் இருந்தான் தெரியாத மாதிரி கேட்குறான். யாரடா யாரடா நீ யாரடா யாரடா நீ அல்லா வழி கடந்துள்ளே வந்து அச்சம் இல்லாமலே வெண்ணை கொள்ளையிடும் பையன் யாரடா யாரடா நீ நேரே நிற்கா சாயக் கொண்டையும் அந்த நீல நேரத்துச்சி கண்டியும் அந்த காராவின் வெண்ணையோருண்டையும் தின்று கையோடும் வாயோடும் சண்டையிடும் பையன் யாரடா யாரடா நீ ஆரும் இல்லா நேரம் அங்கும் இங்கும் பார்த்து எங்கள் மனை வந்து நின்றாய் ஐயம் இல்லாமல் மனை மேல் மனை வைத்தின் பையன் மேலேறியும் நிற்கிறாய் அங்கே கட்டி வைத்த ஓசையிடும் மணி ஆடாதே நாக்கை பிடிக்கிறாய் இத்தனை செய்தும் போதாதற்கு என்னை பார்த்தந்தரங்க கண்ணடிக்கிறாய் யாரடா யாரடா நீ யாரடா நீ அப்படின்னு கேட்டால் நான் தான் கிருஷ்ணன்னு சொல்ல மாட்டானோ, நான் தான் மாமி பலராமன் தம்பின்னா. ஏன் பலராமன் தம்பின்னு சொன்னான்னா அந்த ஊரில் பலராமன் நல்ல பையன்னு பேர் வாங்கியிருக்கான். அதனால் நானும் ரொம்ப நல்லவன் தான். அது மாத்திரம் இல்லை, பலராமனுக்கு என்ன ஆயுதம்னா கையில் கலப்பையும் உலக்கையும். என்னை ஏதாவது சொன்னேன்னா எங்கள் அண்ணா உலக்கை வச்சு உங்கள் மண்டையை உடச்சிடுவார், ஜாக்கிரதை, நான் பலராமன் தம்பி ஆகும்னா. பார்த்து பார்த்து காதை சேர்த்து சேர்த்து சொல்லும் பலவன் தம்பி என்ற பிள்ளாய் பலராமன் தம்பியும் ஆனால் உனக்கிந்த மனையில் வேனை என்ன சொல்லாய் பொய்யச் சொன்னாலும் பொருந்தச் சொல்ல வேணும் புத்தி தன்ன கள்ளப்பிள்ளாய் போனது போகட்டும் இத்தேனை மேலேறி ஊரில் வேலை என்ன சொல்லாய். சரி, பலராமன் தம்பியாக இருந்தால் சரி, இங்கே எதுக்குடா வந்தேன்? அதுவா மாமி, இந்த அக்ரஹாரத்தில் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லார் வீட்லேயும் காவி சுண்ணாம்பு அடிச்சிருக்கு, எல்லார் வீட்லேயும் குட்டி திண்ணை பெரிய திண்ணை இருக்குது, எல்லார் வீட்லேயும் கதவு ஜன்னல்லாம் இருக்கா. ஏன் வீடு நினச்சின்னு வந்துட்டான். மண் மந்திரா அடையாளம் தெரியல, எங்கள் வீடு நினச்சின்னு வந்துவிட்டேன். ஓன் வீடு நினச்சின்னு வந்தேன், ஒரு ஓரமாக உட்கார வேண்டிதானே, ஏண்டா மேலே ஏறினேன்? அதுவா மாமி, இன்றைக்கி காலம்பரை எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி காணாமல் போயிடுத்து. எங்கள் அம்மா சொன்னால் நம்ம வெள்ளை கண்ணுக்குட்டி காணுண்டா எங்கேயா இருந்தால் ஓட்டின்னு வாடா சொன்னா. நான் தேடிண்டே வந்தேன், உங்கள் அத்து உரியில் பார்த்தேன், வெள்ளையாக தெரிஞ்சது. எங்கள் அத்து கண்ணுக்குட்டி தான் தாச்சின்னு இருக்காக்கணும் எட்டி பார்த்தேன். கண்ணுக்குட்டி எப்படா மேலே ஏறும்? மாமி, பூனைக்கு எத்தனை கால் இருக்குது? 4 கால். எத்தனை வால் இருக்குது? 1 வால். கண்ணுக்குட்டிக்கு 4 கால் 1 வால் இருக்குது. பூனை ஏறுற மாதிரி கண்ணுக்குட்டியும் ஏறும்னு நினச்சிட்டேன். அப்படின்னு பேசிகிட்டே நேராக அந்த மாமி தலையிலேயே காலை வச்சான். ஜம்பண்ணி கீழே குதித்தான். கிருஷ்ணன் ஓடுறான். ஓடினா அதுக்குள்ளே அந்த மாமி கெட்டிக்காரி வாசலில் போய் நின்றுட்டா. இந்த மாமி நின்னாலே போருமா, கதவே வேண்டாம். ஒரு உடம்புக்கு 2 உடம்பாக நிற்கிறாளா, கேப்பே இல்லை. கிருஷ்ணன் பார்த்தான், தப்பிக்கிறதுக்கு வழி தெரியலேன்னு காதை பிடிச்சின்னு தோப்பு கரணம் போட்டான். தோப்பு கரணம் போடுறது எதுக்குடான்னா, தப்பு பண்ணால் தோப்பு கரணம் போட சொல்லுவாள். தோப்பு கரணம் போட்டால் விட்டுடுவான்னு நினச்சி தோப்பு கரணம் போட்டால் அந்த மாமிக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. தோப்பு கரணம் யாருக்கு போடுவோம்? பிள்ளையாருக்கு போடுவோம். இந்த மாமி நிற்கிறத பார்த்தா தொந்தியும் தொப்பியும் பிள்ளையார் மாதிரி நிற்கிறான்னு இவன் தோப்பு கரணம் போட்ட உடனே என்னோட கேலியா பண்ணுறேன்னு அந்த மாமி விட மாட்டேன்னு விட்டான். கடைசியில் என்ன பண்ணினான்? கண்டூஷ பூத்கார கிருத்து வாயில் இருந்த வெண்ணெய் அந்த பூன்னு அந்த மாமி மூலையே துப்பினான். என்னடா கண்ணா, அந்த மாமி நகர்ந்துட்டா, ஜெல் ஜெல்னு எடுத்தான் ஓட்டம். உடனே இந்த மாமிக்கு அந்த கண்ணனை பிடிக்கணும்னு ஆசை அந்த மாட்டு பொண்ணுக்கு. அதனால் என்ன பண்ணினா, கிருஷ்ணன் குதிச்சுட்டே போகிறத பார்த்துட்டு இந்த மாட்டு பொண்ணும் குதிச்சுன்னு வாசலில் வந்தால் கரெக்டாக மாமியாரும் நாத்தனாரும் வரா குளிச்சுட்டு. ஏண்டி வீட்டில் போய் சமையல் பண்ணால் சொன்னால் வாசல்னா குதியல் வேண்டியிருக்கு, குதியல் அப்படிங்கிற அந்த மாமியார். இல்லை, கிருஷ்ணன் வந்து எல்லா வெண்ணையும் தின்னுட்டான். எல்லா வெண்ணையுமா தின்னான்னு இந்த மாமி இப்படி முறைச்சி பார்க்க கிருஷ்ணன் துப்பின வெண்ணையே இந்த மாமி உதட்டில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. அதை கவனித்தா மாமியார். நானும் இத்தனை நாளாக பார்த்துட்டே இருக்கேன், நீ குண்டாயின்ண்டே இருக்க, என்னடா காரணம் இப்போ தான் புரியறது. நான் இல்லாத டயத்தில் கிருஷ்ணன் தின்னா ராமன் தின்னான்னு வெண்ணையை உருட்டி விட்டி நீ தான் திங்கறியாக்குன்னு இந்த மாமியார் பாட்டு பாட. இந்த மாட்டு பொண்ணு வந்து யசோதைட்ட சொல்கிறா, ஓகோகோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, ஓகோகோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, உடைஞ்சி போனதே கண்ணா உன்னாலானதே, உடைஞ்சி போனதே கண்ணா உன்னாலானதே, ஓகோகோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே.
என் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவள் மட்டம் தட்டுவள் கிருஷ்ணா மண்டுனு சொல்லுவள் மண்டுனு சொல்லுவள் ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே என் ஓர்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவள் கிருஷ்ணா ஒதுக்கி தள்ளுவள் ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே என் கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோளு மூட்டுவர் கிருஷ்ணா கேலி பண்ணுவர் கேலி பண்ணுவர் ஓஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே என் நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவள் கிருஷ்ணா நையாண்டி பண்ணுவள் ஓஹோகோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே என் ஆத்துக்காரும் இதனை கண்டால் அதட்டி பேசுவார் கிருஷ்ணா அடிச்சு நொறுக்குவார் ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு. ஆத்துக்காரர் அடிக்கிறதுலாம் இப்போ மாமாலாம் பயந்துன்னு இருக்கா. இப்படி இந்த மாட்டு பொண்ணு பாட உடனே கிருஷ்ணன் சொன்னான், அந்த மாமி பாடுறதை கேட்காதம்மா, நான் சொல்கிறத கேளுன்னான். பொல்லாத கோபி மாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா. பொல்லாத கோபி மாரம்மா இருட்டினில் உரியட்டுமா. இவர்கள் உருட்டு பீரட்டு இங்கு எல்லாம் உருட்டுறதுங்கிறாளே, அது அன்னைக்குதான். உருட்டு பீரட்டு இங்கு சரி கட்டுமா. பொல்லாத கோபி மாரம்மா தங்க கிண்ணத்தில் நீ தரும் வெண்ணெய் போராதோ. இவர்கள் ஊத்தநாத்த பீத்த வெண்ணெய் தின்ன வேணுமா. பொல்லாத கோபி மாரம்மா தங்க கிண்ணத்தில் நல்ல வெண்ணெய் நீ கொடுக்கும்பொழுதும் இவா வீட்டு ஊழ வெண்ணையை யார் திம்பா. நான் யசோதை சொன்னால் அவள் மாமியா மாட்டு பொண்ணோட மாமா அவள் மாமா தின்னுட்டு போட்டும், ஏண்டா அதவே உடைச்ச என்று சொல்லி நிறுத்தினாள். அப்போ யசோதை சொன்னால், ஒளிச்சு வச்சாலும் கிருஷ்ணன் எடுக்கிறாங்கிற, உயரத்தை வச்சாலும் கிருஷ்ணன் எடுக்கிறாங்கிற. இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். இந்த வெண்ணெய் பானையை கையிலேயே வச்சுங்கோ. சில மாமியை கையிலேயே பேக மாட்டிகிட்டே போகிறாள் வாங்கோ, இந்த மொபைலை கழுத்துலேயே மாட்டின்னு இங்கேயே சொல்லிக்கிட்டே போயின்னு இருக்கு. அது மாதிரி இந்த வெண்ணெய் பானையை கையிலேயே வச்சுக்கோன்னு. ஒரு கோபி அது மாதிரி காலங்காத்தால் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் பானையை வச்சுட்டால், வெண்ணெய் பானை இருக்கான்னு பார்த்துட்டே வாச தெளித்தாள், வெண்ணெய் பானை இருக்கான்னு பார்த்துட்டே கோலம் போட்டாள், வெண்ணெய் பானை இருக்கான்னு பார்த்துட்டே குளிச்சா, வெண்ணெய் பானை இருக்கா பார்த்துட்டே புடவை கட்டிண்டா, வெண்ணெய் பானை இருக்கான்னு பார்த்துட்டே போய் சமையல் கரைக்கு போய் சமையல் பண்ண ஆரம்பித்தா. இப்படி காலம்பரை போகிற இடத்துக்குலாம் வெண்ணெய் பானையை தூக்கிட்டு வாசலில் வச்சு, கொள்ளையில் வச்சு, கூடத்தில் வச்சு, வாசலில் வச்சு, அங்கே வச்சு, இங்கே வச்சு கடைசியில் எங்கே வச்சோன்னு மறந்துவிட்டான். ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்தால் இங்கே தான் இருக்கும் தெரியலாம். வாசலுக்கு போகிறா, கொள்ளைக்கு போகிறா, கூடத்துக்கு போகிறா. உடனே கேட்டால், பக்கத்து வீட்டு கோபி எங்கன்னடி தேடுற, வெண்ணெய் பானையை எங்கே வச்சேன்னு தெரியலேன்னு. எய்த்த வீட்டில் கிருஷ்ணன் வச்சுருக்கான் பாரு. பார்த்தா கிருஷ்ணன் கையில் இருக்குது. எப்படியே ஜாக்கிரதையாக வச்சா கூட எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த கோபி கையில் தான் வெண்ணெய் பானை இருக்குன்னு நினச்சிட்டு போய் கையை வச்சுட்டே இருக்காளா, அடியில் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த மாமி கையை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கா. இப்படி கையில் வச்சுட்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படி வெண்ணெய்னா அவ்வளோ இஷ்டமானா, அந்த வெண்ணெய்ங்கிறது நம்ம மனசுன்னு அர்த்தம். இந்த வெண்ணெய் மாதிரி மனசு இருக்கணும். வெண்ணெய் எப்படி உருகிறதோ அது மாதிரி நம்ம மனசு உருகணும். யாராவது கஷ்டப்பட்டா அவன் திண்டாட்டு போட்டோம் அப்படி விடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். வெண்ணெய் எப்படி ஒளிச்சு வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம பக்தி 4 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கும் பகவானுக்கும் தெரிஞ்சால் போகிறோம். வெண்ணெய் எப்படி உயரத்தில் உரி கட்டி வைக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய மனசனுடைய எண்ணங்கள் ஹை லெவலில் இருக்கணுமே தவிர லோ லெவலில் இறங்கக்கூடாது. அந்த வெண்ணெய்க்கும் நம்ம மனசுக்கும் பலவிதமான பொருத்தம் இருக்குது. அது மாதிரி இந்த வெண்ணெய் மாதிரி மனசு யாருக்கு இருக்கோ அந்த மனசை பகவான் ஏற்றுக்கிறார். வெண்ணெய் நாராத வெண்ணெய் மாதிரி நம்ம மனசில் நல்ல எண்ணங்களாக இருக்கணும், நாத்த எண்ணமாக இருக்கக்கூடாது. 1000 தபசு பூஜையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அடுத்தவனை கெடுக்கணும்னு நினச்சா வேஸ்ட்டு. நீ பூஜை பண்ணுறியோ இல்லையோ எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சேன்னா நல்லது. அதனால தான் அந்த நல்ல மனசு இல்லை, நல்ல வெண்ணெய் இல்லைன்னா அந்த பானையை போட்டு உடைக்கிறான். ஏன் பானையை உடைக்கிறான்னா, பானைங்கிறது இந்த உடம்பு தான் பானை. நந்தவனத்தில் ஊராண்டி 4 மாதமாய் குயவனி வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, இதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி.
ஆண்டின்னா ஒவ்வொரு ஜீவன் அர்த்தம். எல்லோரும் ஒண்டியாக வரதுல தான் ஆண்டின்னு பேர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் 4-6 10 மாதமாக குயவன்னா பிரம்மாட்டை வேண்டிண்டு கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடம்பே ஒரு தோண்டி மாதிரி இருக்குது, கழுத்து வலியும் தோண்டி மாதிரி கழுத்தும் தலை மூடி மாதிரி இருக்குது. இதை நல்ல மனசு இல்லாமல் இருந்ததுன்னா அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த உடம்பு எடுத்த பிரயோஜனம் நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் போன பிறகு போய் தொலைஞ்சா ஐயா எப்படா போனால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆஹா நல்லவட சார் போயிட்டா சார் அப்படின்னு நம்மளை பற்றி 4 பேர் நல்லது பேசுகிற மாதிரி 4 காரியத்தை பண்ணணும். நம்ம உயிர் போனாலும் நம்மளை பேரை சொல்லிட்டு 4 பேர் சாப்பிட்ற மாதிரியோ 4 பேர் சௌக்கியமாக இருக்கிற மாதிரி அன்றைக்கி அவர் ஹெல்ப் பண்ணிட்டு போனார் சார், அதான் நான் அன்றைக்கி படித்து சௌக்கியமாக இருக்கேன்னு முடியாதவளுக்கு படிக்கிறவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி நம்மளால் இந்த உடலோடு வாழாத போனாலும் புகழ் உடலால் வாழணும், அது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி அந்த மனசு நல்ல மனசு இல்லைன்னா அது இந்த சரீரம் வேஸ்ட்டுன்னு பகவான் காட்டினான். அப்படி வெண்ணெய் பானையை உடைக்கிறத பார்த்த உடனே ஒரு நாளைக்கு வெண்ணெய் தின்ன கிருஷ்ணன் மண்ணு திங்க ஆரம்பிச்சுட்டான். மண்ணு திங்கிறத பார்த்த உடனே யசோதை கிட்ட போய் குழந்தைகள் சொன்னார்களா, அம்மா அம்மா கண்ணன் மண்ணு திங்குறான். யசோதை கண்ணா மண்ணு தின்னியான்னு கேட்டால் இல்லைன்னு விட்டான். இல்லைன்னு உடனே வாயை திறனால் வாயை திறந்தால் கொஞ்சம் மண்ணு தின்னுப்பான்னு எட்டி பார்த்தா சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் வக்னிந்து தாரகம். பூகோளம்ங்கிற இந்த உலகமே தெரியறது. அந்த உலகத்துக்கு நடுவில் ஒரு கோகுலம், அதுக்குள்ளே ஒரு யசோதா கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வாயை திறந்துருக்கான், அதுக்குள்ளே ஒரு உலகம். முடியும் நிறைய தெரிஞ்சுட்டே இருக்க யசோதை நினச்சால், ஆஹா அன்றைக்கி பேர் வைக்க வந்த கர்காச்சாரியர் என்ன சொன்னார், இது சாதாரண குழந்தை இல்லைம்மா, உன் குழந்தை நாராயண சமோ குணைகி, நாராயணனுக்கு சமோன்னு சொன்னாரே. நாராயணனுக்கு சமமாக ஒரு சாதாரண அம்பி ஆக முடியுமோ? பகவான் தான் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்காருன்னு நினச்சிண்டு கண்ணனை கை கூப்பலாம்னு நினச்சாள். அப்போ தான் கண்ணன் நினச்சான், நம்மளை கை கூப்புறதுக்கு 1000 பேர் கோவிலில் நிற்கிறான், திருப்பதிலையும் அங்கேயும் குருவாயூர்லேயும் நம்மளை கொஞ்சத்துக்கு ஒரு அம்மா தானே இருக்கான்னு அடுத்த தட்சணம் ஒரு சிரித்தான். அம்மா நான் மண்ணு திங்களேன்னு சிரித்தான். உடனே யசோதைக்கு எல்லாம் மறந்துடுச்சு. அப்படியே உலகத்தை காமிச்சான்னா, வெளியில் இருக்கிறது தான் நான் வாயில் போட்டுக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது எப்படி வாயில் போட்டுக்கிறது, எல்லாம் என் உள்ளே தான் இருக்குது, இந்த உலகத்துக்கே ஆதாரமாக நான் தான் இருக்கேன். இப்படி சுவர் சித்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கோ அது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் ஆதாரம் என்பதை இந்த விஸ்வரூபத்தில் காட்டினான். இருந்தாலும் யசோதைக்கு ஒரு கவலை, கண்ணன் மண்ணு தின்னிருப்பானேன்னு அந்த ஊரில் கோடியாத்தில் கோமதி பாட்டின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டிகிட்ட போய் கேட்டா, கண்ணன் மண்ணு தின்னுட்டான், அதுக்கு என்ன இதான் மருந்து கொடுக்கணுமா? ஆமாம் அதுக்கு சுரசம் வச்சு கொடுக்கணும், அது இஞ்சி சுரசம் வச்சு கொடுத்தா நல்லது, இருந்தாலும் கூட சில மருந்தை சேர்த்துக்கோன்னு அந்த பாட்டி மருந்தெல்லாம் சொல்கிறா. கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோ, ஜீரகம் எடுத்துக்கோ, இஞ்சி எடுத்துக்கோ, அப்புறம் சுக்கு எடுத்துக்கோ, இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காளா. கிருஷ்ணா அம்மா வேண்டாமா மருந்து வேண்டாமா மருந்து வேண்டாமாங்கிறான். இதில் இவ்வளோ எடுத்துக்கோன்னு எல்லாம் உரப்பு சாமானாக சொல்கிறாளே தவிர ஒரு 2 கல்கட்டை போட்டுக்கோன்னு சொல்லவே இல்லை இந்த பாட்டி. கிருஷ்ணன் மருந்து வேண்டான்னு சொல்ல, இல்லை உனக்கு நல்லதுக்கு தாண்டான்னு அந்த பாட்டி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வறுத்து அது கஷாயம் போட்டு ரெடியாக வச்சு கொடுக்கணுன்னு பார்த்தா, இவன் கஷாயம் கொடுக்க வரும்போதே ஓடுறான். அவனை பிடிச்சி கஷாயம் கொடுக்க முடியல. இன்னும் யசோதை என்ன பண்ணிடலாம், அவனை மடியில் போட்டுண்டால் காலை போட்டு அமுக்கிண்டால் துள்ளுறான். துள்ளினா பலராமன் நீ வாடா கையை பிடிக்கிறான்னு, பலராமன் கையை பிடிச்சி இவன் காலை பிடிச்சி அமுக்கிண்டு மருந்தை கொடுக்காமனா வளையிறான், வில்லு மாதிரி வளைஞ்சி பிடிக்கினான், தட்டி விட்டுட்டான். பாதி கஷாயம் அதிலே கொட்டி போயிடுச்சு. இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதையாவது எப்படியா கொடுத்தா தேவையில்லைன்னு யசோதை கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது நந்தகோபர் அங்கேருந்து வந்தார். யசோதை இன்றைக்கி இந்த யமுனையில் குளிக்கும்போது காலில் வழவழன்னு ஏதோ பட்டது, என்னென்னு பார்த்தேன் ஒரு சங்கு கிடச்சிது இந்தான்னு கொடுத்தார். நல்ல வேலை பெரிய உபகாரம் பண்ணினேன். இந்த கிருஷ்ணனுக்கு எப்படிரா மருந்து கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல சங்கு கொடுத்தேலே. இந்த சங்கை வாங்கினால் அந்த சங்கில் அந்த மருந்தை விட்டு கிருஷ்ணன் வாயில் விடும்பொழுது கிருஷ்ணனை பார்த்து சங்கு சொன்னது, நீ பாட என்னை பார்க்கடலையே விட்டுட்டு வந்துட்டியே, உன் வாய்க்கு எப்படிரா வருதுன்னு நான் தான் யோசித்து உங்கள் அப்பா காலடியில் மாட்டின்னு உன் வாய்க்கு வந்துட்டேன் பார்த்தியா, அந்த சங்கு சொன்னது. இப்படி சங்கு சொன்னதை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுதே யசோதா கடை மருந்தை விட்டால், மருந்தை குடித்தான். இதை நம்ம உரப்பாக இருக்குமே மறுபடியும் பாலை கொடுத்து கிருஷ்ணனை தூங்க பண்ணினால், கண்ணனை தூங்க பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு காலம்பரை எழுந்துட்டு யசோதை தயிர் கடையிறாள். ஏகதா கிருகதாசீஷும் யசோதானந்தகேயினி கர்மாந்தர நியுக்தாசோ நிர்மமந்தஸ்வயம் ததி. யசோதா ஒரு மகாராணி தான், இருந்தாலும் இன்றைக்கி நிறைய வேலைக்காரிகள் நிறைய வேலை இருந்ததுனால அவளுக்கு ஒரு வேலையை அமுச்சுட்டு தானே தயிர் கடையிறாளாம்.
நிர்மமந்தததி நந்தமகீஷி. எந்த காரியம் பண்ணும்பொழுதும் பாட்டு பாடினே பண்ணினா அந்த சிரமம் தெரியாது. அதனால் யசோதை பாட்டு பாடினே தயிர் கடையிறாளாம். யானி யானி கீதானி தத் பாலச்சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயத. தயிர் கடையும் போதே கண்ணனுடைய லீலைகளை பாட்டா பாடினே தயிர் கடையிறாள். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். நீலமேகம் போலே இருப்பான், நீலமேகம் போலே இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான். கோல புல்லாங்குழல் ஊதி கோபியரி கள்ளமாடி கொஞ்சம் போற வெண்ணத்தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். வெண்ணெய் பானை மூடக்கூடாது, அவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, அவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால், சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால், உங்கள் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்புக்கு இழுப்பான். முகாரி ராகமா எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது இதாண்டி முகாரி ராகம் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். கோலை கொண்டு சாலை தூளைப்பான், அதிலே கொட்டும் தயிர் அள்ளி கூடிப்பான். சோலைக்குள்ளே தோழர் அழைப்பான், அவர்களுக்கு தொட்டு தொட்டு சொல்லி கொடுப்பான். என்னென்னமோ தொட்டு தொட்டு சொல்லி கொடுப்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். சுந்தரமாய் மாமி ஒருவள் யசோதையிடம் சொந்தமும் கொண்டாடி வருவாள். தோராயமாய் அந்த மாமி தூக்கி கொண்டாள், அங்கவளை தோடாத இடங்கள் எல்லாம் தொட்டு தொலைப்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். இது தனியாக அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த பாட்டுக்கு. இருந்தாலும் யசோதை அது பக்கத்தில் ஒரு பொண்ணு கமலான்னு பேர், அவள் தான் கண்ணனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் எப்போ பாட்டு கிளாஸுக்கு போயின்னு இருக்கா. அவள் அம்மா சொல்லிட்டா இனிமேல் கண்ணனோட பேசக்கூடாதுன்னு. அதனால் இவள் எப்போதும் வெளியில் வரும்போது எட்டி பார்ப்பா, கிருஷ்ணன் வரானா எட்டி பார்த்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு போவா. திரும்பி வரும்போது வரானா இல்லையான்னு 2 நாளாக அவள் வரவே இல்லையான்னு கிருஷ்ணன் என்ன பண்ணினான், வாசலையே உட்காந்துட்டு காத்துட்டுருக்கான். கண்ணன் வரானா அவள் எட்டி பார்க்கும்போது கிருஷ்ணன் பார்த்தான், ஏண்டி கமலா 2 நாளாக பேசவே இல்லை, எங்கே போகிற? நான் பாட்டு கிளாஸுக்கு போகிறேன் கண்ணா. பாட்டு கிளாஸுக்கு போகிறியா? பாட்டு கிளாஸில் முகாரி ராகம் சொல்லி கொடுத்தாலோ? இல்லையே. எந்த நீ படிக்கிற பாட்டு கிளாஸ்? பாட்டு கிளாஸில் என்ன ராகம் தெரியுமோ இல்லையோ முகாரி ராகம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முகாரி ராகமா? அது எப்படி தெரியாதே? நான் சொல்லித்தரேன். அந்த டீச்சருக்கு அவ்வளோ தெரியாது முகாரி ராகம், நான் சொல்லித்தரேன். இங்கே உட்காரு ஒன்று கண்ணை மூடிக்கோ. என்ன பண்ண போகிற? அது முகாரி ராகம் சொல்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி ஒன்று வச்சுருக்கேன். அதுதான் அவள் கண்ணை மூடின்ற டயத்தில் நெருக்கிட்டு ஒரு கிள்ளி விண்ணான், நான் அழ ஆரம்பித்தான். இப்போ அழறையே அதுதான் முகாரி ராகம்னு பேர். இது பாக்கி ராகம் தெரியறதோ இல்லையோ எல்லாருக்கும் இந்த முகாரி ராகம் தெரியும். கிருஷ்ணா உனக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் டெய்லி என்கிட்ட அதுதானே பண்ணிட்டு இருக்கா. காலம்பரை விழுந்தா சுவாமி பெருமாள்கிட்ட வந்து எல்லாரும் வேறு ராகம் பாடுறவங்கள முகாரி அவா கட்டத்தை சொல்லி என்கிட்ட தான் அழுதுன்னு இருக்கா. அந்த அழற ராகத்துக்கு தான் முகாரி ராகம்னு பேருன்னு இப்படி ஒரு லீலை. அந்த கண்ணனுடைய லீலைகள்லாம் பாட்டு பாடின்றே தயிர் கடைய கண்ணன் அங்கேருந்து வந்தான். அம்மாட்ட பால் வேணும் என்று கேட்க யசோதை மடியில் போட்டு பால் கொடுத்துட்டே தயிர் கடையும் பொழுது அடுப்பில் பால் வச்சுருக்காலே அது பொங்குறது. அந்த பால் ஏன் பொங்குறதுன்னா, அந்த பால் நினச்சின்னு இருந்தது, ஆஹா இப்போ கிருஷ்ணன் எழுந்துக்கிற டைம் நம்மளை குடிக்க போகிறான்னு நினைக்கும் பொழுதே கிருஷ்ணன் அம்மா பாலை குடிக்க ஆரம்பித்தது உடனே அந்த பால் நினச்சது, கிருஷ்ணன் அம்மா பாலை குடிக்க ஆரம்பிச்சுட்டான், இனிமேல் நம்மளை எங்கே குடிக்க போகிறான், இருந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை பண்ணி போனால் அது வழிஞ்சி அடுப்பில் விழ போகிறது.
யசோதை என்ன பண்ணினால், நீ வழியாதப்பா, நான் உன்னையும் கண்ணனுக்கு கொடுக்குறேன்னு இந்த கண்ணனை பாதியில் இறக்கினால் அந்த பாலை எடுக்க போயிட்டாள். இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்னா குழந்தைகளுக்கு பால் குடிக்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் வந்தாலே ரொம்ப கோபம் வந்துடும். ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கம் மாத்திரத்துலேயே கத்த ஆரம்பிச்சு. கோபத்தில் என்ன பண்ணினான், அங்கே ஒரு கல் இருந்தது, கல்லை எடுத்து அந்த தயிர் பானையை உடைச்சான், அந்த மத்தை எடுத்து உடைச்சான். வெண்ணெய் பானையை மாத்திரம் கையில் எடுத்துட்டு அந்த வெண்ணெயிலேயே அந்த தயிரிலேயே காலை வச்சு போகும்போது வழிக்கு விழுந்து அந்த வெண்ணெயெல்லாம் உடம்புல ஆகி அந்த தயிரும் உடம்புல ஆகி நேராக கொள்ளையில் போனான். ஒரு உரல், அந்த உரலில் உக்காந்துட்டு வெண்ணெயை சாப்பிட்றத விட வெண்ணெயில் அலையிறது தான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். இந்த பிசு பிசுக்குன்னு இதாக இருந்தால் குழந்தைகள் இப்படி எப்படி பண்ணிட்டே பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி அந்த வெண்ணெய் முழுதும் அலைந்து அப்புறம் தொட்டு உண்ணும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றத விட இந்த அலையிறது தான் ரொம்ப பிடிக்கும். அது எங்களை மாதிரி யாராவது ஒரு ஆற்றுக்கு போனோன்னா ஆற்றுக்கு குழந்தைகளை என்ன பண்ணுவா, எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு முதல்ல சாதத்தை ஊட்டி ரெடி பண்ணி வச்சுருவா. இருந்தாலும் நாங்களுக்கு சாதம் போடுறதை பார்த்த உடனே அந்த குழந்தை சொன்னோம், அம்மா எனக்கும் பசிக்கிறதுங்கும். இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட மாட்டேன், இல்லை நானும் சாப்பிட்றேன்னு சொல்லும். உடனே அம்மா என்ன பண்ணுவாள், குழந்தைக்குன்னு சின்ன இலையாக போட்டுட்டு எனக்கு பெரிய இலையாக போடுவாள். இந்த குழந்தை பார்க்கும், மாமாவுக்கு பெரிய இலையை போட்டிருக்கேன், எனக்கு சின்ன இலையை போட்டிருக்கேன், எனக்கும் பெரிய கொண்டாகும். சரி நம்ம சாப்பிட்டு போனோம். அம்மா என்ன பண்ணால் பெரிய இலையை போட்டு, இப்போ பெரியவாளாக இருக்கான், எங்களை மாதிரி அவளுக்கு சாதத்தை ஜாஸ்தி வச்சுட்டு குழந்தைக்கு இக்குனூடு போடுவாள். இந்த குழந்தை பார்க்கும், இந்த மாமாவுக்கு மாத்திரம் நிறைய போட்டிருக்கேன், எனக்கும் கொண்டாங்கும். குழந்தைக்கு போடுவாள். சரி அப்புறம் நம்ம சாப்பிட்டு போகணும். அந்த குழந்தைகளுக்கு பிசைஞ்சி சாப்பிட தெரியாது. ஒன்று என்ன பண்ணணும், இப்படியே தட்டி 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 தோசை மாதிரி ஆக்கிடும் அந்த இலையிலேயே. இப்படி அந்த இலையில விட்டு சாம்பாரை விட்டால் அந்த குழந்தைக்கு பிசைஞ்சு சாப்பிடாது. அது இப்படியே பிசைஞ்சு இந்த அலையிறது தான் பிடிக்கும் குழந்தைகளுக்கு. அது மாதிரி முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும்னு அந்த அலையிறது. அப்படி அந்த வெண்ணெய் எடுத்து மேலே பூசிண்டு நவநீத விழிப்தாங்கா எனமஹா, அந்த நவநீதெல்லாம் உடம்புல ஒட்டின்னு கொடுத்தான். அதான் தஞ்சாவூர் ஃபோட்டோன்னு ஒன்று கிடைக்கும், கிருஷ்ணன் ஃபோட்டோ. அந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் ஃபோட்டோ மாத்திரம் வெள்ளையாக இருக்கும். எங்கள் குருநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணன்னா நீல கலரில் கருப்பானா இருப்பான், ஏன் தஞ்சாவூர் ஃபோட்டோவில் உள்ள கிருஷ்ணன் மாத்திரம் வெள்ளையாக இருக்கான்னு. இப்போ எங்கள் குருநாதர் சொன்னார், அன்றைக்கி வெண்ணெயெல்லாம் மேலே பூசிண்டானோ அப்போ எடுத்த ஃபோட்டோ அன்றைக்கி, அதுதான் தஞ்சாவூர் கிருஷ்ணன் மாத்திரம் வெள்ளையாக இருக்கான். தஞ்சாபுரேசம் தருணீ ஜனேசம்னு அந்த கிருஷ்ணனை பற்றி பாடியிருக்கார். அந்த வெண்ணெயை எப்படி சாப்பிட்டுன்னு இருக்கான் கிருஷ்ணன் கொள்ளையில் உட்காந்துட்டு வரல. அப்போது ஒரு குரங்கு வருது. குரங்குன்னா சாதாரண குரங்கு இல்லை, ஹனுமான் தான் வந்திருக்கார். சாதாரண குரங்குன்னா குழந்தைகிலேருந்து பிடிங்கிட்டு போகும். ஹனுமார் வந்த உடனே கிருஷ்ணன் பார்த்தான், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் ராமாவதாரத்தில். அவருக்கு கொஞ்சம் வெண்ணெயை கொடுப்போன்னு அவருக்கு வெண்ணெயை கொடுத்தான். ஜாஸ்தி கொஞ்சம் பாக்கி வெண்ணெய் வந்தது. அதை என்ன பண்ணினான், அந்த ஹனுமான் மேலே பூசி விட்டான். இந்த ஹனுமானுக்கு வெண்ணெய் காப்புன்னு பண்ணுறா பாருங்கோ, அதை முதல்ல கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சான். அந்த வெண்ணெயை பூசி விட்டோடனே கிருஷ்ணன் அந்த டயத்தில் யசோதை வரால். அம்மா வரதை பார்த்த கிருஷ்ணன் வெண்ணெய் பானையை தூக்கி போட்டான்னு ஓடுறான். பின்னாடியே யசோதை துரத்துறால், பிடிக்க முடியல. சுக்கர சொல்கிறார், யோகினாம் தபசேரிதம் மனகா, யோகிகள்லாம் மனசுனால் பிடிக்கணும்னு நினைக்கிறா, மனசுனாலேயே பிடிக்க முடியாத கிருஷ்ணனை எப்படி பிடிக்க போகிறேன்னு கேட்குறார். கிருஷ்ணன் நினச்சிட்டான், யோகிகளுக்கு கிடைக்கலன்னா பெருமை, அம்மாவுக்கு கிடைக்கலன்னா பெருமையாகாதுன்னு கிருஷ்ணன் கிட்டக்க வந்து அம்மா என்ன பிடிமான்னா. யசோதை பார்த்தால், இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வரட்டும்னு அப்படி தெரியாத மாதிரி முன்னாடி போயிட்டே இருக்காள். அப்படியே முடியாமல் யசோதை போகிறாள். யசோதை பின்னாடி கிருஷ்ணா அம்மா மாதிரியே இப்படி ஆடினி பின்னாடியே வரான். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வரட்டும்னு கிட்டக்க வந்த பிறகு கையை பிடிச்சால். அவனை பார்த்து அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல, மிரட்டலான்னா மிரட்டவும் முடியல. ஏன்னா அவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. வாடா கண்ணா வாடா, ஓடி வாடா முத்தம் தாடா, வரமாட்டேன் என்று நீயும் சொல்லலாமோ என்றுரையே, கட்ட கயர் இல்லையே உன்னை அடிக்க மனம் வரலையே, கட்டின உரலோடு என் செல்லமே ஓடிவாடா, கையிலே வெண்ணெய் சிந்தித்தோ உந்தன் கமல ஓடிவாடா, வாடா கண்ணா வாடா, ஓடிவாடா முத்தம் தாடா. கண்ணை கட்டலாம் பார்த்தா கயிறு இல்லை, கட்ட கயிறு இல்லையே, இன்னும் அடிக்க மனம் வரலையே. இன்னும் யசோதை அப்படி தேடிகிட்டே இருக்கும்பொழுது அந்த ஊர் பக்கத்து கோபிலாம் ஏதோ கொடிக்கயிறு ஏதோ கயிறை கொண்டு கொடுத்தா.
அங்கே ஒரு உரல், அந்த உரலில் வச்சு கிருஷ்ணனை கட்டுறாள். கட்டினா முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் தானே கட்ட முடியும். முடிச்சு போட முடியல. திருப்பி இன்னொரு கயிறை சேர்த்து ஒரு ரவுண்டு அடித்து பார்த்தா திருப்பி முடிச்சு போட முடியல. இப்படியே கயிறை சுற்றி 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 2 அங்குலம் குறையிறதுங்கிறார். முடிச்சு போட முடியலேன்னு. ஏன் 2 அங்குலம் கயிறு குறைஞ்சதுன்னா, அகங்காரம் மமகாரம் இருந்தால் கண்ணனை கட்ட முடியாது. கர்மாவினாலேயோ ஞானத்தினாலேயோ கட்ட முடியாது. பக்தியினால தான் கட்ட முடியும்னு ஆழ்வார் சொல்கிறார். பற்றுடை நம்மாழ்வார் பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பற்றுடைய அடியவருக்கு அந்த பக்தியினால தான் கண்ணனை கட்ட முடியும் என்று காட்டுறதுக்காக 2 அங்குலம் குறையிறது. யசோதை கட்ட முடியலேன்னு பார்த்தத கிருஷ்ணன் அம்மா கிட்ட சொன்னால், அம்மா நான் நிறைய வெண்ணெயை சாப்பிட்டு இந்த என் வயர் செட்டியார் மாதிரி ஆகிடுத்து, நான் கொஞ்சம் வயரை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன்னு வயத்தை இப்படி எக்கின்றான். யசோதை கட்டினால் யசோதை கட்டிட்டு போன பிறகு கிருஷ்ணன் அந்த உரலையும் உருட்டின்தான். வாசலில் தவழ்ந்து வந்தால் 2 மரம் வாசலில் மருத மரம்னு பேர். அது 2 கவையாக முளைச்சிருக்கு. அது 2 மரமும் யாருடான்னா நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர் குபேரனுடைய பசங்கள். கல் குடிச்சிட்டு நாரதர் மேலே விழுந்தான். இப்போ நாரதர் என்ன சாபம் கொடுக்கணும்? கல் குடிச்சிட்டு என் மேலே விழறையே, கல்லுக்கடை வாசலில் மரமாக போகணும்னு சபிக்கணுமோனோ? அந்த நாரதருடைய நல்ல குணம், கல் குடிச்சு என் மேலே விழறையே, நீ கண்ணன் வீட்டு வாசலில் மரமாக பிறக்கணும், உங்கள் நடுவில் எப்போ கண்ணன் போகிறானோ அப்போ உங்களுக்கு சாப விமோச்சனம்னு சொன்னார். அந்த கண்ணன் இடையில போனதுனால தான் அந்த ஊருக்கே இடைமருதூர்னு பேர். 3 அர்ஜுன க்ஷேத்திரம் இருக்குது. இங்கே இருக்கிறது திருப்புடைமருதூர், புட்டார்ஜுனம்னு பேர். இங்கே திருநெல்வேலி ஜில்லாவில். தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவிடைமருதூர்னு 2 இடையில கண்ணன் போன கிருஷ்ணன் இன்றைக்கும் அங்கே இருக்குது. திருவிடைமருதூரில் சிவன் கோவிலில் போனால் பிராகாரத்தில் அந்த கிருஷ்ணனையும் பார்க்கலாம். அப்புறம் மல்லிகார்ஜுனம்னு அது ஆந்திராவில் இருக்குது. 3 அர்ஜுன க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புட்டார்ஜுனம் அப்படின்னு 3 அர்ஜுன க்ஷேத்திரம். அந்த கிருஷ்ணன் இடையில போனால் சாப விமோச்சனன்னு அந்த நாரதரை சொல்லியிருக்காரே. அவர் பகவன் நாமம் சொல்கிற வார்த்தையா வாயாச்சு. ஏன்னா பகவன் நாமம் சொல்லக்கூடிய பாகவதால் என்ன சொன்னாலும் அது மாதிரி பிராமணா யானி பாஷந்தே மன்யந்தே தானி தேவதாகா. வேதம் படித்தவா பிராமணால் என்ன சொன்னாலும் அது சத்தியமாக்குற பொறுப்பு பகவானுக்கு. ஏன்னா அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் என்னடான்னா, வேதாட்சராணி யாவந்தி படிதானி துஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி அப்படின்னு அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்து சொன்னாலும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பகவன் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த பிராமணால் சொல்லிட்டான்னா அது நல்லதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கபில மகரிஷிகிட்ட போய் கேட்டா எல்லாரும், நல்ல காலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. நீ கபில மகரிஷி என்ன பண்ணினார்? இப்படி மூச்சு விடணும், நடுவில் விரலை வச்சுட்டு இப்படி மூச்சு விடும்பொழுது வலது மூக்கு வழியாக எப்போ காற்று ஜாஸ்தி வருதோ அது நல்ல டைம். வாயோதயந்து கபிலஹா. ஏன்னா நம்முடைய மூச்சு காற்று மாற்றி மாற்றி வரும். ஒரு 45 நிமிஷம் வலது காதில் மூச்சு ஜாஸ்தியாக வரும். 45 நிமிஷம் எடுத்தோன்னா இடது மூக்கில் மூச்சு காற்று ஜாஸ்தியாகும். மாற்றி மாற்றி வரும். அதனால தான் அந்த மூச்சு காற்று மாறுற டயத்தில் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுட்டு தான் என்னமோ தெரியல, காலேஜில் எல்லா இடத்துலையும் 45 நிமிஷம் ஒரு பீரியடுன்னு வச்சுருக்கா, ஒரு கிளாஸ். அப்புறம் அடுத்த கிளாஸுக்கு மாற்றி விட்டுடுவா. ஏன்னா அந்த வாயு மாறும்போது இது மாறும். அப்படி மூச்சு விழுதும்பொழுது வலது மூக்கில் எப்போ ஜாஸ்தி மூச்சு வருதோ அது நல்ல டைம்னார் கபில மகரிஷி. அப்புறம் எல்லாம் ப்ரகஸ்பதிகிட்ட போய் கேட்டால், நீங்கள் சொல்லுங்க நல்ல காலம்னு. சகுனந்து ப்ரகஸ்பதிஹி. பட்சிகைகள் போகிறத பார்த்துக்கோ, அது சகுனம், அது கத்துறது, பள்ளி சகுனம், இப்படிலாம் பல சகுனம் இருக்குது. அந்த சகுனத்தை யாரோ நல்லவா மகான்கள் யாராக வந்தாலோ, பசுமாடு வந்தாலோ, கருடன் வந்தாலோ, இல்லை சுவாமிகிட்டேருந்து கிளம்பும்போது ஒரு பூ விழுந்தாலோ, இது சகுனத்தை பார்த்துன்னு கிளம்புன்னு. சகுனந்து ப்ரகஸ்பதிஹி இன்னொன்று இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சரியாக வரலை, இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் சரியாக வராதுன்னு கடைசியில் பகவான்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், விப்ரவாக்கியம் ஜனார்தனஹா. நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலையாத, நீ ராகு காலத்தில் கர்மம் ஆரம்பித்தா கூட 10 ரூபா பிராமணர்கள் கொடுத்துட்டு சுமுகூர்த்த ஸ்திதி பவந்தோ அனுகுணந்து, நல்ல முகூர்த்தம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவள் சுமுகூர்த்தோஸ்துன்னா ராகு காலமும் சுமுகூர்த்தம் ஆகிடும். அதனால் அவள் வேதம் படித்த வாயால் எதை சொன்னாலும் அது சத்தியம் ஆகிடும். அதனால் இந்த பாகவதர் வேதம் படித்தவர் யார்? நாரதர். அவர் வாத்தியத்தை சத்தியம் வரணுமேனு சத்தியம் கர்த்தும் வச்சோ ஹரிஹி தேவர்ஷின்மே பிரியதமஹா
அந்த வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுமேனு அந்த மரத்துக்கு இடையில கிருஷ்ணன் போயிட்டான். குட்டி கிருஷ்ணனாக இருக்கிறதுனால நடுவில் போயிட்டான். பின்னாடி உரல் இருக்கே, அது பெருசாக இருக்கிறதுனால நடுவில் மாட்டின்னுடுத்தோம். அந்த மரத்துக்கு நடுவில் ஸ்டக்காக எடுத்தோம். இன்னும் இழுத்து பார்க்குறான், அது வரமாட்டேங்கிறது. கடைசியில் பார்த்தா 2 கையால் பிடிச்சி இந்த மரத்தை அமுக்கினான். சட்டா போட்டான்னு மரம் முறிஞ்சு விழுந்தது. இந்த நலகோபுரன் மணிக்கீரவன் 2 பேரும் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அழகான ஸ்தோத்திரம். 10வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தை ஒரே ஸ்லோகம்தான். ஒரு சின்ன பிரார்த்தனை, அழகான பிரார்த்தனை. வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்ணகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்சனேஸ்து பவத்தனூனாம். வாணி குணானு கதனே. கிருஷ்ணா, எப்பொழுதும் உன் குணத்தையே பாடணும் எங்கள் வாக்குகள். ஸ்ரவணௌ கதாயாம், கதைகள், காதுகள் எப்போதும் கண்ணனுடைய கதையே கேட்கணும். மனசு எப்போதும் கண்ணனையே நினைக்கணும். கைகள் கண்ணனுக்கே கைங்கரியம் பண்ணணும். இப்படி எங்களுடைய எல்லா இந்திரியங்களும் கண்ணனையே கண்ணா உனக்கே சமர்ப்பணம் ஆகணும். எங்கள் கண்ணுகள் உன் அடியார்களையே பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினார்கள். இந்த கண்ணனை பார்க்காத கண்ணு காதெல்லாம் எதுக்குன்னு பாடுவா. கேரளாவில் ஒரு பாட்டு உண்டு. கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கீர்த்தனம் கேட்காத காதெந்தினா கண்ணா காதெந்தினா கண்ணா காதெந்தினா கீர்த்தனம் கேட்காத காதெந்தினா கண்ணா காதெந்தினா கண்ணா காதெந்தினா கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா நாமங்கள் சொல்லாத நாவெந்தினா கண்ணா நாவெந்தினா கண்ணா நாவெந்தினா நாமங்கள் சொல்லாத நாவெந்தினா கண்ணா நாவெந்தினா கண்ணா நாவெந்தினா கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா கண்ணா கண்ணெந்தினா. இந்த கண்ணு காது இதெல்லாம் கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர்கள் கிளம்பினார்கள். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244